வரலாறு. வரலாறு என்ற சொல் கிரேக்கச் சொல்லான இஸ்டோரியா என்பதிலிருந்து பெறப்பட்டது. இதன் பொருள் விசாரிப்பதன் மூலம் கற்றல். கிரேக்க வரலாற்று ஆசிரியர் ஹெரடோட்டஸ் வரலாற்றின் தந்தை என அழைக்கப்படுகிறார். சிந்து சமவெளி நாகரீகம். நாகரீகம் என்ற வார்த்தை பண்டைய லத்தீன் மொழி வார்த்தையான சிவிஸ் என்பதிலிருந்து வந்தது. இதன் பொருள் நகரம் ஆகும். புவி எல்லை தெற்கு ஆசியா. காலம் கிமு 3300 முதல் 1900. கதிரியக்க கார்பன் முறை. பரப்பு 1.3 மில்லியன் சதுர கிலோமீட்டர் அல்லது 1.5 மில்லியன் சதுர கிலோமீட்டர். நகரங்கள் 6 பெரிய நகரங்கள். கிராமங்கள் 200க்கும் மேற்பட்டவை. இந்தியாவின் முதற்கட்ட நகரமயமாக்கலின் சின்னம் சிந்து நாகரீகம். இந்த நாகரீகம் இந்திய பண்பாட்டு உருவாக்கத்திற்கான அடித்தளம் ஆகும். இந்த நாகரீகம் இந்தியா, பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தானின் எல்லை பகுதி ஆகிய நாடுகளில் பரவியுள்ளது. இந்தியாவில் மகாராஷ்டிரா, குஜராத், ராஜஸ்தான், உத்தரப்பிரதேசம், பஞ்சாப், ஹரியானா மாநிலங்களில் இந்த நாகரீகத்தின் சான்றுகள் கிடைத்துள்ளன. ஹரப்பாதான் முதலில் கண்டறியப்பட்ட இடம் என்பதால் சிந்து சமவெளி நாகரீகம் ஹரப்பா நாகரீகம் என்று அழைக்கப்படுகிறது. 1826 சார்லஸ் மேசன் என்ற ஆங்கிலேய பயணி ஹரப்பாவிற்கு முதலில் வருகை புரிந்தார். சார்லஸ் மேசன் 1826 சிந்து சமவெளி நாகரீகத்தின் இடிபாடுகளை, குறிப்பாக தற்போது பாகிஸ்தானில் உள்ள ஹரப்பாவை முதலில் கவனித்து ஆவணப்படுத்தியவர். பிரிட்டிஷ் கிழக்கிந்திய கம்பெனியிலிருந்து விலகிய அவர் அந்த இடத்தை செங்கல் திட்டுகள் நிறைந்த கோட்டை என விவரித்தார். இதுவே பிற்கால அகழ்வாராய்ச்சிகளுக்கு முக்கிய அடிப்படையாக அமைந்தது. 1831 அம்ரி என்னும் ஹரப்பா பண்பாட்டோடு தொடர்புடைய இடத்திற்கு அலெக்சாண்டர் பர்ன்ஸ் வருகை தந்தார். 1856 லாகூரிலிருந்து முல்தானுக்கு ரயில் பாதை அமைப்பதற்காக ஹரப்பா அழிக்கப்பட்டது. இப்பகுதியிலிருந்து ஒரு முத்திரை இந்திய தொல்லியல் அளவீட்டுத் துறையின் முதல் அளவையரான அலெக்சாண்டர் கன்னிகாமுக்கு கிடைத்தது. 1853, 1856 மற்றும் 1875 அவர் ஹரப்பாவை பார்வையிட்டார். இவர் தலைமையில் இந்திய தொல்லியல் துறை புதுடெல்லியில் 1861 தொடங்கப்பட்டது. இவர் இந்திய தொல்லியல் துறையின் தந்தை என்று அழைக்கப்படுகிறார். ஆனால் ஹரப்பாவின் முக்கியத்துவத்தையும் அதன் நாகரீகத்தையும் உணர்ந்து அங்கு அகழ்வு நடத்த காரணமானவர் சர் ஜான் மார்ஷல் ஆவார். இவர் இந்திய தொல்லியல் துறையின் இயக்குநராக பொறுப்பேற்ற நிகழ்வு இந்திய வரலாற்றின் ஒரு திருப்புமுனை எனவாம். இவரின் முயற்சியின் மூலம் ஹரப்பா ஆய்வுகள் தொடங்கப்பட்டன. பிற்காலத்தில் 1940களில் R.E.M. வீலர் ஹரப்பாவில் அகழ்வுகள் நடத்தினார். சிந்து நாகரீகத்தின் எல்லைகள். மேற்கு பாகிஸ்தான் ஈரான் எல்லையில் உள்ள சுட்காஜென். கிழக்கு உத்தரப்பிரதேசத்தில் உள்ள ஆலம்கீர்பூர். வடக்கு ஆப்கானிஸ்தானில் உள்ள ஷார்த்துகை. தெற்கு மகாராஷ்டிராவில் உள்ள டைமாபாத். சிந்து நாகரீகத்தின் பரிணாம வளர்ச்சியை 4 கட்டங்களாக பிரிக்கலாம். அவை: 1. ஹரப்பாவிற்கு முந்தைய நிலை. காலம் கிமு 3300க்கு முன்பு. மக்கள் நாடோடி வாழ்க்கையை விட்டு நிலையான வாழ்க்கையில் தொடங்கினர். கிழக்கு பாகிஸ்தான் மற்றும் மெகர்கர் போன்ற நகரங்களில். 2. ஹரப்பாவின் தொடக்க நிலை. காலம் கிமு 3000 முதல் 2600. மக்கள் சமவெளிகளில் பெரிய கிராமங்களில் வாழ்ந்தனர். கிராம கலாச்சாரத்திலிருந்து நகர கலாச்சாரத்திற்கு சிறு நகரங்களில் படிப்படியான வளர்ச்சி ஏற்பட்டது. அம்ரி கோட் டிஜி. 3. ஹரப்பாவின் உதிர்ந்த நிலை. காலம் கிமு 2600 முதல் 1900. காலிபங்கன் அகழ்வுகள் நகரத்தின் திட்டமிடப்பட்ட நகர்ப்புற கூறுகளை தெளிவாக வெளிப்படுத்தின. 4. ஹரப்பாவின் இறுதி நிலை. காலம் கிமு 1900 முதல் 1700. சிந்து நாகரீகத்தின் அழிவு தொடங்கியது. தொடர்புடைய நகரம் லோத்தல்.